நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்கால வாழ்க்கையில் நம்ம என்ன நல்லது செய்கிறோம் அப்படின்றத பற்றி தான். நாம் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சதுக்கப்புறம் நம்முடைய செயல்களை பற்றி மற்றவங்க பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதே போல் நம்ம என்ன தான் காசு பணம் சொத்து இதெல்லாம் சேர்த்து 30 வருஷம் உழைத்த ஒரு உழைப்பை கொண்டு ஒரு மிகப்பெரிய மாளிகை வீடு, டைல்ஸு, கண்ணாடி, கிரானைட்டு இப்படி போட்டு கட்டினாலையும் நாம் இருக்கும் தருவாயில் நம்மளுடைய சடலத்தை வீட்டுக்கு உள்ளார கூட வைக்க மாட்டாங்க, வெளியில் தான் வைப்பாங்க. முழுசாக ஒரு நாள் கூட வீட்டில் நம்மளை இருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இதுதான் மனிதர்களுடைய நிலைமை. அதனால் இருக்கிறத வச்சுக்கிட்டு போதும் அப்படின்ற நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாரும் முயற்சி செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக உண்மையானதாகவும் பெருமையானதாகவும் இருக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அடுத்து மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல். அப்ளிகேஷன் கடந்த 2 நாட்களாக கொஞ்சம் இஷ்யூ காரணமாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்பப்போ ஓப்பன் ஆகுது, சில டைமில் ஓப்பன் ஆகிறதில்ல, சில டைமில் ப்ளீஸ் ட்ரை அகன் அப்படின்னு வருது, சில டைமில் அமௌண்ட் அடிச்சிட்டு இருக்கும்போது அமௌண்ட்டு ரீச்டு அப்படின்னு வருது. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் சேவ் மை ஏர்னிங்ஸ் கொடுத்துட்டு ஒரு டைமில் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகுது. நான் அந்த முறையை ஃபாலோ பண்ணி தான் கடந்த 2 நாட்களாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு இக்கட்டான சூழல் தான். நேற்றே நான் சொன்ன மாதிரி பணம் வரல அப்படின்றது ஒரு பக்கம் இஷ்யூ, அப்ளிகேஷனில் சின்ன சின்ன இஷ்யூ, இதற்கிடையில் நம்முடைய மனசை வருத்தப்படுற மாதிரியான சில செயல்கள் எல்லாம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எம்டி அவர்களினுடைய EOW விசாரணை இன்று மாலையோட முடிவெடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி கோர்ட்டில் போய் அவரை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. நாளைக்கு அவர்களுடைய வாய்தா வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் இந்த 5ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் எம்டி அவர்களிடம் என்னென்னலாம் விசாரணை செஞ்சாங்களோ அத்தனை ஆவணங்களையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஆவணங்களின் அடிப்படையில் எம்டி அவர்களுக்கு நாளைக்கு பெயில் கிடைக்குமா, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்றது எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக நிறுவனம் இது வரைக்கும் நல்லது தான் செஞ்சுருக்குது, எல்லா ஆவணங்களும் சரியாக தான் வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் எம்டி தானாக சரணடைஞ்சிருக்காரு. அவங்கக்கிட்ட போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் ஓடி மறைஞ்சிருக்கலாம், மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி அவர் வெளிநாட்டுக்கு கூட ஓடி இருக்கலாம். அதையெல்லாம் செய்யாமல் தானாக சரணடைஞ்சிருக்காரு. நிறுவனத்துக்கு என்ன விவரங்கள் தேவையோ அத்தனை நான் கொடுக்குறேன், விசாரித்து எனக்கு பெயில் கொடுங்க. என்னை நம்பி நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய எதிர்பார்ப்போடு இருக்காங்க, நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான நான் வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் போயிருக்காரு. கண்டிப்பாக அவருடைய எண்ணம் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் வெளியில் நமக்கு உண்டான பயன்கள் கொடுப்பது பற்றிய விவரங்களை கட்டாயம் சொல்லுவார். அதே மாதிரி நம்ம யாரும் மைவி த்ரெட்ஸில் ஏமாற்றவும் படலை, மைவி த்ரெட்ஸ் நம்மளை ஏமாற்றவும் கிடையாது. ஆனால் ஒரு சில நபர்கள் வெளியில் இருந்துக்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு தொலைநோக்கு பார்வையோட பல செயல்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் ஒவ்வொருவரும் மைவி த்ரெட்ஸில் நிறுவனத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, எம்டி மீது நம்பிக்கை கொண்டு, அந்த செயல் திட்டங்கள் நம்மளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொண்டு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கிறோம். மார்ச் மாதம் பேமெண்ட்டு ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் எல்லாருமே வாங்கிட்டு இருக்கோம். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் யாருக்கும் பேமெண்ட்டு வரல. அதுதான் நிறைய உறுப்பினர்களுக்கு வருத்தமான செயலும் கூட. பட் அந்த பேமெண்ட் போடக்கூடிய ஒரு நபரே ஒரு இக்கட்டான சூழலில் உள்ளார இருக்கிறார் அப்படின்னும் போது அவர் வெளியில் அந்த நல்ல சூழல் நம்மளுக்கு அமைஞ்சு பேமெண்ட் தர வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். நிறைய நபர்கள் நேற்று கூட ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, சார் எவ்வளோ நாள் சார் வெயிட் பண்ணுறது, எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அந்த கமிட்மெண்ட்டை சரி செய்யக்கூடிய நபர் அவர் தான். ஸோ அவர் வெளியில் வரட்டும். வெளியில் நமக்கு பேமெண்ட்டை எப்படி ஒரே டைமில் கொடுக்குறாங்களா, இந்த 4 மாத பேமெண்ட்டை இல்லை விட்டு விட்டாக கொடுக்குறாங்களா, இல்லை தவணை முறையில் கொடுக்குறாங்களா, அடுத்து அவர் அறிவிக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்றது எல்லாம் அவர் தான் சொல்லணும். மற்றவங்க சொல்கிறதுங்க எல்லாமே நம்ம காதில் கேட்டுக்கலாமே தவிர அதெல்லாம் நடைமுறைக்கு வருமான கட்டாயம் கிடையாது. நம்ம இந்த மாதிரியான இக்கட்டான சூழல் இருக்கும்போது நம்ம பிரச்சனை நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னா கூட சில நபர்கள் வாலண்டரியாக நம்ம பிரச்சனைக்குள்ளார் சில வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வில்லேஜில் ஒரு கதை சொல்லுவாங்க, பந்தியில் வேணாம் அப்படின்னு சொன்னாலையும் ஓட்டையிலையை கொண்டுக்கிட்டு உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான சில நபர்கள் சில காரியங்கள் செய்கிறாங்க. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறாரு, கண்டிப்பாக
அதுக்குண்டான செயல் என்னவோ அதை கட்டாயம் அவர் செய்வார். அதே மாதிரி இந்த பேமெண்ட்டு வரும் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறதையும் நீங்கள் நம்ப வேண்டாம். பேமெண்ட்டு வராது அப்படின்னு சொல்கிறதையும் நீங்கள் யாரும் நம்பவே வேண்டாம். நமக்கு பேமெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரே நபர் எம்டி தான். அவர் வாயாலேருந்து என்ன தகவல் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணுமே தவிர, மற்றபடி யார் என்ன சொன்னாலும் எந்த சோஷியல் மீடியாவில் அல்லது எந்த யூடியூப்பில் எதை சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். வழக்கு கோர்ட்டில் இருக்குது. உண்மை இல்லையா, நிறுவனம் இது வரைக்கும் இப்படி கொஞ்சம் தவறாக நடந்திருக்குது, இந்த விஷயங்களெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறுவனம் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு நம்ம நிறுவனத்தை செயல்படுத்துறதுக்கு நிறுவனத்தினுடைய எம்டி அவர்கள் முயற்சி எடுத்திருக்காங்க. சில பேர் ஜிஎஸ்டிலாம் கட்டல அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அவர் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பார், கடந்த மாதம் வரைக்கும் நான் ஜிஎஸ்டி கட்டிட்டேன், இந்த மாதம் ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு உண்டான கால அவகாசம் எனக்கு கிடைக்கல, அதனால் கட்டலை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பார். அதனால் ஊர்வாயை மூடவே முடியாது, பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ வழக்கு கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டு தான் நம்மளுக்கு முடிவு சொல்லணும். இத்தனை லட்சம் குடும்பங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருந்திருக்குது மைவி த்ரெட்ஸ். அது எல்லா நபர்களுக்கும் தெரியும். ஸோ நம்மளுடைய எல்லா ஆதாரங்களும் நிறைய நபர்கள் சோசியல் மீடியாக்களை தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி எம்டி அவர்கள் வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நமது நிறுவனத்தை மீட்டெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உண்டான முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளை அல்லது நாளை மறுநாள் கோர்ட்டில் நமது மைவி த்ரெட்ஸ் எம்டி அவர்கள் மீதான வழக்கு குறித்து என்ன தகவல் வருது அப்படின்றத பொறுமை காத்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.